மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 சீடர்களையும் சுவிசேஷம் சொல்லும்படியாக அனுப்புகிறார். இங்கு அன்றைக்கு வாழ்ந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த நாட்டிலே, இஸ்ரவேல் நாட்டிலே 12 பேரையும் அனுப்புகிறார். அவர்களுக்கு வரங்களையும் கொடுத்து அனுப்புகிறார். அவர்கள் போய் சொல்ல வேண்டிய காரியத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி அனுப்புகிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள், வியாதியுள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். அதாவது நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த அந்த பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதா, பக்கத்திலே இருக்கிறது என்று சொல்லி அதை பிரசங்கியுங்கள். அப்படி பிரசங்கிக்கும் போது அதை இவர்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் என்று சொல்லி மக்கள் அறியும்படியாக இவர்களுக்கு சில வரங்களையும் கொடுத்து அனுப்புகிறார். வரங்களை கொடுத்து, வரங்கள் விற்பனைக்கு அல்ல, அந்த வரங்கள் பணம் சம்பாதிப்பதற்கு என்று உபயோகப்படுத்துவதற்கல்ல, நீங்கள் இலவசமாகத்தான் இந்த வரத்தை கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லி அனுப்புகிறார். மாறாக மட்டுமல்லாமல் நீங்கள் எதையுமே கொண்டு போக வேண்டியதில்லை, ஆண்டவரே உங்கள் தேவைகளை சந்திப்பார் என்கின்ற வாக்கு தத்துவத்தையும் கொடுத்து அனுப்புகிறார். பாருங்கள், வழிக்காக பையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சிகளாவது தடியாவது தேடி வைக்க வேண்டாம், வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் அதை நம்பி நீங்கள் புறப்படுங்கள் என்பதாக இங்கு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு வாக்கு கொடுத்து இஸ்ரவேல் நாட்டிலே தானே, அன்றைக்கு இஸ்ரவேல் நாட்டிலே தானே பிரசங்கம் பண்ணும்படியாக அனுப்புகிறார். அப்படி அனுப்பிவிட்ட அந்த காரியங்களை எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லி அப்படி பேசிக்கொண்டே வரும்போது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்ப்போம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 40வது வசனம், உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை பயன்படுத்த. ஓ, உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவர் என்னை அனுப்பின பிதாவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்கின்ற அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கிறவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சீடர்களை இயேசு கிறிஸ்து அனுப்புகிறார். அப்ப அப்படி அனுப்பப்படுகிறவர்களை எந்த மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு சமம். அப்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் பிதாவை ஏற்றுக்கொண்டதற்கு சமம் என்கின்ற இந்த வார்த்தையை இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்படி சொல்லும் முன்பாகவே இப்படி போகிறவர்களுக்கு பல பிரச்சனைகள் வரும் என்பதையும் சொல்லுகிறார். அது என்னெல்லாம் பிரச்சனை, இப்படி சீடர்களுக்கு என்னெல்லாம் இப்படி சுவிசேஷம் அறிவிப்பதன் மூலமாக என்னெல்லாம் பிரச்சனை வரும் என்பதையும் சொல்லுகிறார். அது இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த காலத்திலே இமீடியட்டாக அவர்கள் இஸ்ரவேல் பட்டணத்துக்குள்ளாக அனுப்பும்படியாக அனுப்புகிறார். அது இயேசு கிறிஸ்து அவர்களை ஊழியத்துக்கு பயிற்றுவிக்கின்ற ஒரு ட்ரைனிங் போல என்று சொல்லிக் கொள்ளலாம். காரணம், இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பின்பதாக இவர்கள் தான் உலகமெங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து அனுப்புகிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே இவர்களை இஸ்ரவேல் நாட்டிலே மட்டும் போங்கள் என்று சொல்லி அனுப்பினாலும் மத்தேயு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பதாக ஒரு முறை இப்படி பழக்கப்படுத்தப்பட்ட ஊழியத்திற்கென்று பயிற்றுவிக்கப்பட்ட இந்த சீடர்களிடத்திலே இயேசு கிறிஸ்து கடைசியாக சொல்லுகிற வார்த்தை மத்தேயு 28:19, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி. அப்போ இங்கே இஸ்ரவேல் என்கின்ற ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டுமல்ல, சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தின அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிய பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன். கிட்டத்தட்ட அங்கே சொன்ன ஒரு காரியம் தான் இங்கேயும் சொல்லப்படுகிறது. நீங்கள் அங்கே பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொன்னா, இஸ்ரவேல் நாட்டிலே பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொன்னா, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், நான் உங்களுடைய தேவைகளை சந்திப்பேன் என்று சொன்னா, இங்கே இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாக அதே காரியத்தை சொல்லுகிறார். ஆனால் இப்பொழுது குறிப்பிட்ட இஸ்ரவேல் மட்டுமல்ல, சகல ஜாதிகளுக்கும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்கின்ற வார்த்தை சொல்லுங்க. அப்போ அதுக்கு முன்பதாக ஒரு கொடுக்கின்ற ஒரு ட்ரைனிங் போன்ற ஒரு பகுதி தான் இந்த பகுதி. அப்போ இந்த இடத்துல பேசும்போது ஆண்டவர் பல காரியங்களை அவர்களுக்கு சொல்லுகிறார். 16ஆம் வசனம், ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதை நான் உங்களை அனுப்புகிறேன். அப்போ ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளாக, ஆடு
ஒரு ஓநாய் கூட்டத்துக்குள்ளாக போனால் சேஃபா என்று கேட்டால் சேஃப் கிடையாது, பாதுகாப்பு என்று கேட்டால் பாதுகாப்பு இல்லை. ஒரு ஆடு ஒரு ஒரு ஓநாயை கண்டாலே அந்த ஓநாய் இந்த ஆட்டை கடித்து சாப்பிட வேண்டும் என்றுதான் நினைக்கும். அப்போ ஒட்டுமொத்த ஓநாய் கூட்டத்துக்குள்ளாக உங்களை ஒரு ஆடுகளை போன்ற உங்களை அனுப்புகிறேன் என்கிறதாக இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ உங்களுடைய இந்த பயணம் ஒரு பாதுகாப்பான பயணம், அப்படி தோற்றம் அளிக்காது என்கிறதை காட்டும்படியாகத்தான் சொல்லுகிறார். ஒரு ஆடு ஓநாய் கூட்டத்துக்குள்ளாக போவது எப்படி ஒரு பாதுகாப்பற்ற சூழலோ அதே போலத்தான் என் நிமித்தமாக நீங்கள் புறப்படுவது ஒரு பாதுகாப்பற்ற சூழல் என்கின்றதை அங்கே ஒப்பிடும்படியாகத்தான் கூறுகிறார். ஆகவே நீங்கள் கொஞ்சம் சர்ப்பங்களைப் போல வினவுள்ளவர்களாகவும் புடாக்களைப் போல கபடற்றவர்களாகவும், அதாவது கொஞ்சம் விவேகமாக இருக்க வேண்டும், அதே வேளையில கபடற்றவர்களாகவும் இருக்க வேண்டும். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி அவர்கள் என்னெல்லாம் செய்வார்கள் என்கின்ற காரியத்தையும் சொல்லுகிறார். உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுத்து ஜபாலயங்களிலே உங்களை வாரினால் அடிப்பார்கள். அவர்களுக்கும் புறஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாக ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போகப்படுவீர்கள். அவர்களை உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்ன பேசுவோம் என்றும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்திலே உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார். சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். என் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறுபட்டணத்துக்கு ஓடிப்போங்கள். மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலுடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாது என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றெல்லாம் இங்கே சொல்லுகிறார். மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து தன்னையே ஒப்பிட்டு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். சீசன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. சீசன் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானை போலவும் இருப்பது போதும். வீட்டெஜமானையே பெயல்செபூல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா என்று ஒரு வார்த்தை. அதாவது இயேசு கிறிஸ்து வீட்டு எஜமான் அல்லது போதகர். போதகரை காட்டிலும் சீடர்கள் மேலானவர்கள் அல்ல. சீடர்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் இயேசு கிறிஸ்துடைய சீடர்கள் மேலானவர்கள் அல்ல. அப்படியானால் அந்த போதகர் என்கிறவரையே அல்லது எஜமான் என்கிறவரையே பெயல்செபூல் என்று சொன்னார்கள், அவரையே துன்பப்படுத்தினார்கள் என்று சொன்னார். அதற்கு கீழாக இருக்கிற உங்களை எப்படி நடத்துவார்கள் என்கிறதையும் சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி தன்னையே ஒரு ஒப்புமையாக உதாரணமாகவும் காட்டி அவர்களுக்கு சொல்லுகிறார். ஆகவே அவர்களுக்கு பயப்படாதீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். ஏன் பயப்பட வேண்டாம்? அவர்களால் செய்ய முடியாத காரியம் ஆத்மாவை கொல்ல வல்லவர்கள், ஆத்மாவை கொல்ல வல்லவர்கள் அல்ல, அவர்கள் சரீரத்தை மாத்திரம் கொல்லக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு பயப்பட வேண்டாம். யாருக்கு பயப்படுங்கள்? சரீரத்தையும் ஆத்மாவை நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்கின்ற அந்த காரியத்தை எல்லாம் சொல்லுகிறோம். ஆகவே மனிதர்களுக்கு பயப்பட வேண்டாம் என்கின்ற அந்த காரியத்தை எல்லாம் சொல்லி, மனுஷர்களுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுகிறவர்களை நானும் அறிக்கை பண்ணுவேன், அறிக்கை பண்ணாதவர்கள் முன்பாக நானும் மறுதளிப்பேன் என்கின்ற காரியத்தை சொல்லுகிறார். மட்டுமல்ல, நான் என் பூமியிலே சமாதானத்தை பாட வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், பட்டயத்தை அனுப்ப வந்தேன். அதாவது என்னை ஏற்றுக்கொள்வது நிமித்தமாக குடும்பத்திலே கூட பிளவு உண்டாகும். ஒருவரை காட்டிக் கொடுப்பார்கள். ஒருவர் பெற்ற பிள்ளைகளை பெற்றோருக்கு விரோதமாக அல்லது பெற்றோரை பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்புவார்கள் என்கின்ற அந்த காரியத்தை சொல்லுகிறார். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். இவ்வளவும் சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறார், உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்வான். அப்போ என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்னுடைய பிதாவை ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லுவார். அப்போ சீடர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். இப்போ சீடர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எந்த அடிப்படையிலே மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? இவர்கள் அற்புதங்களை எல்லாம் செய்யக்கூடியவர்கள், இங்கே போனால் அற்புதம் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையில ஏற்றுக்கொள்ளுகிறதை குறித்து ஆண்டவர் இங்கே சொல்லவில்லை. எந்த அடிப்படையில் சொல்லுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று சொல்லி சீடர்கள் பிரசங்கிக்க வேண்டும். அவர் மூலமாக பரலோக ராஜ்யம் மிக சமீபத்திலே இருக்கிறது, தூரமாக இல்ல, சமீபத்திலே இருக்கிறது. எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் அப்பொழுது பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நுழைந்து விட்டீர்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது என்று சொல்லி. அப்போ அது தூரமானது அல்ல, சமீபமாகவே இருக்கிறது. ஒருவன் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறானோ, இரட்சகர் என்று சொல்லி விசுவாசிக்கிறானோ, அவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நுழைந்து விடுகிறான். இப்போ இந்த காரியத்தை தான் அங்கே சொல்லப்படுகிறது. அப்படி அங்கே சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு யூதர்களுக்கு பெரிய சிக்கல் இருக்கிறது. காரணம்,
யூதர்களுடைய நம்பிக்கை அல்லது அவர்களுடைய மத போதகர்களால் பயிற்றுவிக்கப்பட்டது என்னவென்றால், கிறிஸ்து என்கிறவர் வரும்போது நம்மை இந்த உலகத்திலிருந்து விடுதலையாக்கி நம்ம செல்வங்களை தருவார், நம்ம இந்த ரோம அடிமைத்தனம் உள்ளிட்ட அந்த உலகம் சார்ந்த காரியங்களிலிருந்து விடுவிப்பார் என்கிறதான் அவர்களுடைய நம்பிக்கை. ஆனால் இங்கே வந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவோ அவர் பரலோக ராஜ்யம் என்று சொல்லி வேறொரு ராஜ்யத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் காணக்கூடாத ஒரு ராஜ்யத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சீடர்களும் அதைத்தான் பேசுகிறார்கள். இதை நாம் எப்படி நம்ப முடியும்? இதை நம்புவதனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? மாறாக இதை நம்புவதனால் நமக்கு துன்பம் தான் வரப்போகிறது. காரணம், யூதர்களுடைய நம்பிக்கை எதுவாக இருக்கிறது? இந்த பூமியிலே நமக்கு செழிப்பு, இந்த பூமியில இப்பொழுது அடிமைப்பட்டு கிடக்கிறோம், இந்த அடிமைத்தனத்தை மீட்டு நமக்கு நிலை அல்லது என்னது நல்ல வசதியான வாழ்வு, அடிமைத்தனம் இல்லாத வாழ்வு, ரோமர்கள் கையிலிருந்து விடுதலை, நாம் ஆளுகை செய்யக்கூடியவர்கள் என்கின்ற நிலைக்கு யூதர்கள் தான் ஆளுகை செய்யக்கூடிய நிலைமைக்கு வருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு ராஜாவாகத்தான் மேசியா வரவர். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல என்கின்ற எண்ணம் யூதர்களுக்கு இருக்கிறது. அப்போ யூத மத போதர்களுக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழல்ல ஒருவேளை சரி இவர்தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நான் இந்த உலகம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி போனால் கூட இந்த யூதர்கள் எங்களை சும்மா விட மாட்டார்களே. அவர்களுடைய மத நம்பிக்கையின்படி இது தெய்வ நிந்தனை, தேவ தூஷணம். இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று, தேவனுடைய குமாரன் என்று சொல்வது தேவ தூஷணம். காரணம், அவர்களுடைய கையில் இருக்கிற வேதாகமத்தை சரியாக வாசிக்காததினால், அல்லது அது அவர்கள் சுயமுயற்சியினால் தங்களுடைய அறிவு சார்ந்து சிந்தித்ததினால், உண்மை அறியக்கூடாதபடி அவர்கள் மனக்கண்கள் அடைபட்டிருக்கிறதுனால், மேசியா என்கின்றவர் இந்த உலகம் சார்ந்த ஒரு ராஜ்யத்தை அமைக்க வைக்கிறவர் என்று எண்ணினபடியால், உண்மையான இயேசு கிறிஸ்து தேவராஜ்யத்தை நிலைநாட்ட வந்தவர், பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தவர் என்கின்ற அந்த உண்மை அவர்களுக்கு அந்நியமாய்ப்பட்டது. அப்படிப்பட்ட உண்மையை சொல்லுகின்ற காரியம் அவர்களுக்கு தெய்வ நிந்தனையாகப்பட்டது. அது தேவ துரோகம், தேவ தூஷணம் சொல்லுகிற காரியம் என்கிறதாகப்பட்டது. இதுதான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சிலுவையில் அறையப்படுவதற்காக அங்கு யூத பிரதான ஆசாரியர்களிடத்திலே வைத்த குற்றச்சாட்டும் கூட. அப்போ அப்படி தேவதூஷணம் சொல்லுகிற ஒரு நபரை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்னால், அது என்னையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறதற்கு சமம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் சிலர் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவாலயத்திலே அன்றைக்கு சட்டம் இயற்றப்பட்டது. நம்ம யோவான் புஸ்தகத்திலே கூட இயேசு கிறிஸ்து ஒருவரை குணமாக்குகிறார். குணமாக்கும் போது அவர்கள் பெற்றோரிடத்திலே போய் கேட்கிறார்கள். பெற்றோர்கள் பயந்து என்ன சொல்லுகிறார்கள்? அவன் வயதுள்ளவனாக இருக்கிறான், அவனிடத்திலே போய் கேளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். காரணம் என்ன? அன்றைக்கு இருந்த சட்டம், யாராகிலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிக்கையிட்டால், நல்ல விதமாக பேசினார், அவர்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கக்கூடிய சூழல் இருந்தது. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கும்படியாக, அவர் கூறின அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக ஆண்டவர் சீடர்களை அனுப்புகிறார். அப்படிப்பட்ட சீடர்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எப்படிப்பட்ட சீடர்களை? அன்றைக்கு யூத மதம் சார்ந்த போதகர்களால் வெறுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து கூறிய பரலோக ராஜ்யம், இந்த உலகம் சார்ந்த ராஜ்யம் அல்ல, அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு ராஜ்யம் அல்ல, அதற்கு மாறாக காணப்படக்கூடாத ஒரு ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை கூறும்படியாக இயேசு கிறிஸ்து அனுப்புகிறார். அப்படிப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்வது என்பது மிக மிக கடினமான காரியமாக இருக்கிறது. ஆகவே அந்த கடினமான சூழலும் ஒருவர் அப்படி ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று சொன்னால், அவன் உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறான். அவன் உண்மையிலேயே பிதாவையும் ஏற்றுக்கொள்ளுகிறவனாக இருக்கிறான். அப்படி ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் தங்களுடைய வீடுகளில் இடம் கொடுப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் தண்ணீர் கொடுப்பார்கள், அவர்களை உபசரிப்பார்கள், அவர்களுக்கு அதற்குரிய பலன் கிடைக்கும் என்கிறதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் உங்களுடைய நீங்கள் போகிற போது அந்த வீடுகளில் சமாதானம் உண்டாகும், சமாதானம் என்று சொல்லுங்கள், சமாதானத்துக்கு பாத்திரம் இருந்தால் அது அவர்களுக்கு பலிக்கும். இதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லி அனுப்பின காரியம். ஆனால் உங்களை துரத்துவார்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல இருக்க வேண்டாம், கால்களை படித்த தூசியை விட்டு போங்கள் என்று சொல்லுங்கள். சரி, இது எப்படி இருக்கிறதா? அப்போ உண்மையை சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று சொன்னால் அதை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு சமம் என்று சொல்லுவார். சரி, இப்போ இயேசு கிறிஸ்துவை
ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த இயேசு கிறிஸ்துவை சொல்ல அறிவிக்கின்ற என்னை மக்கள் ஏற்றுக்கொள்ள, என்னை அல்லது நம்மை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை ஏற்றுக்கொண்டால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். இதுதான் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம். நம்மை ஏற்றுக்கொள்வதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்ப இந்த சீடர்களை மக்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு சமமாகிவிட்டது. அப்போ அதே போல இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை பின்பற்றுகிற சீடர்கள் நம்மை மக்கள் ஏற்றுக்கொண்டால், நம்மை ஏற்றுக்கொள்வது என்பது நாம் கூறுகிற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வது, நாம் கூறுகிற செய்தியை ஏற்றுக்கொள்வது. இங்க சீடர்களை ஏற்றுக்கொள்வது என்பது சீடர்கள் எந்த நாமத்தினாலே அனுப்பப்பட்டார்கள்? இயேசு கிறிஸ்து சொல்ற அந்த சுவிசேஷத்தின் அடிப்படையில் அனுப்பப்பட்டார்கள். அப்ப அவர்களை ஏற்றுக்கொள்வது என்பது அவர்கள் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையின் அடிப்படையில ஏற்றுக்கொள்வது. சும்மா ஒருவேளை சீடர்கள் போகும்போது ஒரு மயக்கம், பசியினால் அல்லது தாகம் அடைந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார்கள். அந்த ஊர்வலையில ஒருவர் வருகிறார். ஒரு பரிதாபத்தின் அடிப்படையிலே என்று அதாவது அந்த சீடர்கள் கூறுகின்ற நற்செய்தி எதுவுமே தெரியாது. அவர்களுடைய பார்வையில் ஒரு யூதன் உட்கார்ந்து இருக்கிறார். இங்க என்ன ஒரு தாகம் தேவை போல, இங்க என்ன ஒரு பரிதாபத்தின் அடிப்படையிலே கொடுக்கப்படுகிற தண்ணீரை குறித்து இங்க சொல்லவில்லை. அவர்கள் என்ன செய்தி கொண்டு வருகிறார்கள் என்று தெரிந்து அந்த செய்தியை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஆகையால் நான் அவர்களை ஏற்றுக்கொள்வது என்கின்ற அடிப்படையில ஏற்றுக்கொள்வது. அதை குறித்து தான் இங்க ஆண்டவர் பேசுகிறார். இப்போ அந்த அடிப்படையிலே நம்மை ஒருவர் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதாக காணப்படுகிறது. நம்மை ஏற்றுக்கொள்வதற்காக நாம் நம்மிடத்திலே ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டுமா என்று சொல்லி கேட்டால் ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுகிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், மத்தேயு 5:13 நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கிறது. அப்போ அங்கே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் செய்கிற நற்கிரியைகள், நற்செயல்கள், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய செயல்பாடுகள் அது கடவுளை பிரதிபலிக்கும் பண்ணமாக இருந்து அதன் அடிப்படையிலே உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையிலே உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்விதமாய் அவர்கள் தேவனை, அப்போ இவர்கள் வணங்குகிற தெய்வம், இவர்கள் சொல்லுகிற அந்த தெய்வம் உண்மையானவர் தான், இவர்களுடைய சுபாவத்தை மாற்றி இருக்கிறார், இவர்கள் நற்செயல்கள் செய்யக்கூடியவர்களாக மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அதாவது அது எந்த அடிப்படையில் வருகிறது? செய்கிற நற்செயல்கள் வழியாக அவர்கள் நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக வெளிச்சம் அவர்களிடத்திலே பிரகாசிக்க. இப்போ நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், நம்மை ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்ய வேண்டிய காரியங்களாக இயேசு கிறிஸ்து இங்கே கூறுகிறது நற்செயல்கள். வெளிநாடுகளிலிருந்து இங்கே மிஷனரிகள் வந்தார்கள். எந்த அடிப்படையிலே மக்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள்? வந்த உடனடியாக சுவிசேஷம் சொன்னதாக உடனடியாக கப்சிப் என்று ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை. அவர்கள் வந்து இங்கே நற்காரியங்களை செய்தார்கள். அந்த செயல் இங்கே வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அது மக்களால் எதிர்பார்க்க முடியாத ஒன்றாக இருந்தது. இங்கே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் என்ன செய்தார்கள்? மக்களை, நீ எல்லாம் இந்த ஜாதியா, உனக்கு கல்வி அறிவெல்லாம் கஷ்டம், நீ கீழே வேண்டுமானால் உட்கார்ந்து படி, இல்ல தூரத்துல நின்று படி, பெஞ்ச் எல்லாம் கிடையாது, பெஞ்ச் எல்லாம் உயர்ந்த ஜாதிக்கு தான் என்று சொல்லி ஒரு ரூல்ஸ். இன்னும் குமரி மாவட்டத்திலே குறிப்பிட்ட திருவிதாங்கூர் சமஸ்தானம், அதுக்கு கீழே இருந்த பெண்களுக்கு மேலாடை அணிய தடை. இப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது மிஷனரிமார்கள் எல்லாரையும் பாகுபாடற்றவர்களாக பார்த்தார்கள். கல்வியை இலவசமாக கொடுத்தார்கள். அதற்காக பெருமளவு செல்வங்களை, சொந்த நாட்டிலே உள்ள தங்களுடைய செல்வங்களை செலவு செய்தார்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு செயலை இவர்கள் இங்கே இதுவரைக்கும் பார்த்ததில்லை. அப்போ இப்படிப்பட்டவர்களோட அந்த நற்செயல் இவர்களால் ஈர்க்கப்பட்டது.
ஆகவே அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அவர்கள் சொல்லுகிற அந்த நற்செய்தியை ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப இவர்கள் சொல்லுகிற செய்தி உண்மையாகத்தான் இருக்கும். அப்போ இவர்கள் சொல்லுகிற அந்த செய்தியில் உள்ள கடவுள் உண்மையானவராகத்தான் இருக்க முடியும் என்கின்ற அடிப்படையில் ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பிதாவையும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுது. அடுத்ததாக யோவான் 13ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம், நீங்கள் சீடர்களிடத்திலே சொல்லுகிறவர்கள், நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கும். இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு புதிய ஒரு கட்டளையை கொடுக்கும். நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிறதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட ஒரு கற்பனை. உன்னிடத்திலே நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கின்றது பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற கட்டளை தான். எல்லாவற்றுக்கும் மேலாக உன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடும் அதனிடத்திலே அன்பு கூறுவாயாக. அதே போல உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இது எல்லாமே பழைய உடன்படிக்கையிலே மக்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை தான். இயேசு கிறிஸ்துவத்திலே கூட எந்த கற்பனை சிறந்தது, முக்கியமானது என்று சொல்லி ஒருவன் கேட்கும் போது இயேசு கிறிஸ்து இரண்டும் சமம் என்கின்ற அடிப்படையில் சொல்லுவார். இது முதலாவது, இது இரண்டாவது என்று சொல்ல மாட்டார். முதலாவது தேவனிடத்திலே முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அதற்கு ஒப்பான, இந்த ஒப்பான என்றால் அதற்கு சமமான கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதை சொல்லியிருக்கார். அப்போ அன்பு கூறுதல், பிறரிடத்தில் அன்பு கூறுதல் என்பது ஏற்கனவே இருக்கின்ற ஒரு கற்பனை தான். ஆனா இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு புதிய கற்பனையை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கள். இங்கே புதிய கற்பனை எது என்றால், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிய கட்டளை கொடுக்க. உன்னிடத்தில் நீ அன்பாயிருக்கிறது போல பிறனிடத்திலும் அன்பாயிரு என்று ஏற்கனவே கட்டளை இருக்கிறது. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்வது, நான் கடவுளாகிய நான், தேவகுமாரனாகிய நான் இந்த உலகத்திலே எப்படி அன்பு கூர்ந்தேன், அதை போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கும். ஆண்டவர் எப்படி அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 7, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, ரொம்ப கஷ்டம், அரிதான ஒரு செயல். நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்கலாம். ஒருவேளை ஒருவன் நல்லவனா இருக்கிறான், சரி இவனுக்காக வேணா மரிச்சுட்டு போறானு, ஒருவேளை அதுவும் அரிது. ஆனா ஒருவேளை மரிக்கலாம். ஆனா ஒரு கெட்டவன் இருக்கிறான், 16 கொலை பண்ணா, 50 கற்பழிப்பு பண்ணிருக்கிற, அப்படிப்பட்ட ஒருவனை காப்பாற்றுவதற்காக யாராக்கள் மரிப்பாங்களா? இதுதான் அங்க சொல்லப்பட்டது. நல்லவனுக்காக கூட, அவனுக்கு ஒரு நல்லவனா இருக்கிறான், ஒரு எவ்வளவு நல்லவன், அவனுக்கு பதிலா வேணா நான் மரிக்கிறேன் அப்படின்னு, அதுவும் அரிது. ஒருவேளை வேணா அடிக்கலாம். ஆனா இங்க இயேசு கிறிஸ்து எப்படி ஒப்பிடுகிறார், பவுலப்போஸ்தலன் எப்படி ஒப்பிடுகிறார், நாம் பாவிகளாக இருக்கையில், நாம நல்லவர்களாக இருக்கையில் அல்ல, பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். அப்போ இது எந்த ஒரு என்னது விளங்கவும், எந்த அடிப்படையிலும் விளங்க முடியாத ஒரு அன்பு. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லப்படுது. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், நம்ம நல்லவர்களாக இருக்கும் போதல்ல, பாவிகளாக இருக்கும். அப்போ இப்ப இங்க சொல்லப்படுகிறது, இப்படி அவர் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். அன்பு விளங்க பண்ணப்பட்டது. இப்போ கடவுள் எப்படி அன்பு கூறுகிறார் என்பது தெரியும். முன்னாடி என்னது, அது விளங்க பண்ணப்படவில்லை. கடவுள் அன்புள்ளவர் என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனாலும் மக்கள் என்னது, பயத்தின் அடிப்படையில் தான் கடவுளிடத்துல இருந்தார்கள். ஆனால் இங்கே கடவுள் எப்படி அன்பு கூர்ந்திருக்கிறார் என்பது வெளிப்படுத்தப்பட்டது. எப்படிப்பட்ட அன்புள்ளவர் என்பது வெளிப்படுத்தப்பட்டது. தன்னுடைய உயிரையே கொடுக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்தினார். அப்படி அந்த அன்பை வெளிப்படுத்தினார் அல்லவா,
இப்ப சொல்லுகிறார், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல அந்த அளவிற்கு நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்கிறதுதான் புதிய கற்பனை. அப்போ இந்த அளவிற்கு நீங்கள் அன்புள்ளவர்களாக மாறும்போது 35வது வசனம், யோவான் 13:35, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார். அப்போ உங்களுடைய அன்பை பார்க்கின்ற போது நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு, அதாவது நான் எப்படி அன்பு கூர்ந்தேனோ அதே போல நீங்கள் அன்பு கூர்ந்தால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று சொல்லி, இது இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களால் மட்டும்தான் இந்த அளவிற்கு அன்புள்ளவர்களாக இருக்க முடியும் என்று சொல்லி அறிந்து கொள்வார்கள். அது நிமித்தம் எனது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள், பிதாவையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார். அப்போ உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னுடைய பிதாவை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லும் போது நாம் அவர் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் எந்த அளவிற்கு காணப்பட வேண்டும் என்கிறதும் வேதாகம் நமக்கு சொல்லுகிறது. அடுத்ததாக பவுல் தன்னை ஏற்றுக்கொள்ளும்படியாக என்ன செய்திருக்கிறார் என்கிறதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கு. பவுலப்போஸ்தலன் ஒன்று கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். சரி, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 19. நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாக இருந்தும், பவுல் சொல்லுகிறார், நான் யாருக்குமே அடிமைப்பட்டவன் கிடையாது, ஆனாலும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். இப்போ அதிக ஜனங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நான் சொல்லுகிற அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னை அங்கீகரித்து இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னை அந்த அடிப்படையில் ஏற்றுக்கொண்டால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது தான். அதிக ஜனங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு, அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். நான் உண்மையிலே யாருக்கும் அடிமை கிடையாது. பவுல் யூதராகவே இருந்தாலும் ரோமர்களுக்கு கூட அடிமை கிடையாது. ஏனென்றால் அவனுக்கு ரோமன் சிட்டிசன்ஷிப் இருந்தது. ரோமர்களை பவுலை அடிமையாக நடத்த முடியாது. மற்ற யூதர்களிடத்திலே வரி வசூலிக்கக்கூடிய அந்த ரோம அடிமைகளிடத்துல என்னெல்லாம் உரிமைகள் அவர்கள் காட்ட முடியுமோ அதை பவுலிடத்துல செலுத்த முடியாது. ஆனாலும் பவுல் சொல்லுகிறார், நான் ஒருவருக்கும் அடிமைப்பட்டவன் கிடையாது, ஆனாலும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தும்படி என்னைத்தானே நானே எல்லாருக்கும் அடிமை ஆக்கினேன். அப்போ நான் ஒரு அடிமையை போல என்னைத்தானே மாற்றிக்கொண்டேன். அடுத்ததாக சொல்லுகிறார், யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை போலவுமானேன். நியாய பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாய பிரமாணம் இல்லாதவனை போலவுமானேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாய பிரமாணம் இல்லாதவனாயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளாத இருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளி ஆயிருக்கும்படிக்கு அதிநிமித்தமே இப்படி செய்கிறேன் என்று சொல்லி பவுல், நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். அப்போ மக்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதற்காக நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன். நான் யாருக்கும் இடரலற்றவனாக இருக்க விரும்புகிறேன். அதான் பவுல் சொல்ல வருகிற சாராம்சம். இப்போ யூதர்களுடைய செயல் நிமித்தம் யூதர் அல்லாதவர்கள் யூதர்களையே ஒரு மாதிரி தான் பார்ப்பார்கள். யூதர்கள் கொஞ்சம் வந்தா பண்ணக்கூடியவர்கள், நாங்கள் தான் கடவுளுடைய மக்கள், நீங்கள் எல்லாம் மற்றவர்கள் எல்லாம் கடவுளுக்கு வேண்டாதவர்கள் என்கிறதான் யூதர்களுடைய எண்ணம். ஆகவே அந்த அடிப்படையிலே மற்றவர்களை, ரோமர்களே கூட, இவர்கள் ரோமர்களுக்கே அடிமைப்பட்டிருந்தாலும் ரோமர்களையே இவர்கள் மதிக்க மாட்டார்கள். மனதுக்குள்ளாக சட்டத்தின் அடிப்படையில வரி கட்டலாம், ஆனால் இவர்களுடைய
எண்ணத்தின்படி என்னது, நாங்கள் மட்டும்தான் கடவுளுக்கு வேண்டப்பட்டவர்கள், மற்றவர்கள் எல்லாரும் ஆகாதவர்கள் என்கிறதான் அவர்களுடைய எண்ணம். ஆகவே இந்த யூதர்கள் மற்றவர்களிடத்திலே அந்த அளவிற்கு என்னது பழக மாட்டார்கள், கொஞ்சம் அற்பமாக பார்ப்பார்கள். இது மற்ற மக்களுக்கும் தெரியும். ஆகவே யூதர்களை கண்டு என்னது, யூதர்களுக்கு மேல் ஒரு நல்ல அபிப்பிராயம் மற்ற மக்களுக்கு கிடையாது. இப்போ பவுல் என்ன செய்கிறார், மற்ற மக்களிடத்திலே போகும்போது நான் யூதர் அல்ல, நான் தன்னை ஒரு யூதனை போல அல்ல, மற்ற யூதர்கள் நடந்து கொள்வதை போல அல்ல. மற்ற யூதர்கள் என்னது ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவார்கள் அல்லவா, அப்படி அல்ல. யூதர் அல்லாதவர்களுக்கு யூதர் அல்லாதவர்களை போலவே அவர்கள் மாறுகிறார். யூதர்கள் சாப்பாட்டு வழக்கம் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். இவர்களுடைய உணவு பழக்கம் வித்தியாசம், ஆடை பழக்க வழக்கம் வித்தியாசம். அப்போ யூதர்களிடத்திலே போய் சுவிசேஷம் சொல்லும் போது யூதர் அல்லாதவர்கள் அணியக்கூடிய ஆடை அணிந்து கொண்டு போன யூதர்களுக்கு எப்படி தெரியும், இவன் நம்மை விட அந்நியன், இவன் வேறு நாட்டுக்காரன் அல்லது வேறு இன மக்கள், இவனிடத்துல எல்லாம் நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ், இவன் சொல்லுகிறதே கேட்கக்கூடாது, இவன் பக்கமே போகக்கூடாது என்கிற ஆரம்பத்திலே என்னது ஒரு பிரேக் ஆகிறது. ஆகவே அவர்களை ஆதாயப்படுத்த அவர்கள் எப்படி பட்ட உணவு உண்கிறார்கள், உடுக்கிறார்கள், அதே போல யூதர் அல்லாதவர்கள் என்றால் அவர்கள் எப்படிப்பட்ட பழக்க வழக்கத்திலே இருக்கிறார்கள், அவர்கள் எந்த விதமான ஆடை விரும்பி அணிகிறார்கள், எந்த விதமான உணவு பழக்கங்களை உண்ணுகிறார்கள் என்கின்ற அடிப்படையில் அவர்களுடைய கலாச்சாரம் என்ன என்கின்ற அதை அவர் பவுல் இறங்கி அங்கே போகிறார். பலவீனனுக்கு பவுல் பலவீனனை போல காணப்படுகிறார். அப்போ நான் எப்படியாகலும் சிலரை ஆதாயப்படுத்த அவர்களோடு மிங்கிளாகத்தக்கதாக அவர்களை போல மாறுகிறார். இன்றைக்கு நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ஆனால் அதுல பேசக்கூடிய ஒரு நபர் இப்படியாக பேசியிருந்தார். சர்ச்சுக்கு போகிற ஒரு நபர் நீயா நானாவில பேசின ஒரு காரியம். வீடியோ இதுல போட்ட உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. வந்து என்ன அணுகிறதுக்கு வந்து அது கஷ்டமா இருக்கு. நான் போட்டுட்டு இருந்தேன் ஒரு 2 செயின் 4 அப்படி போட்டுட்டு போகும்போது அவங்க வந்து நம்ம கிட்ட பேசுறதுக்கும் கொஞ்சம் தயங்குறாங்க. நீங்க எப்படி போறீங்க சர்ச்சுக்கு? சர்ச்சுக்கு மினிமம் தான், கல்யாணத்துக்கு மட்டும் தான் இவ்வளவு போட்டு. சர்ச்சுக்கு நான் போயிருக்கேன். ஈவன் அங்க வந்து எந்த ஏற்றத்தாழ்வுகளோட மனுஷங்க தான் வராங்க. நிறைய ஷோ ஆஃப் அவங்க வரும்போது அதை பார்த்துட்டு தள்ளி போற எத்தனையோ ஏழை தாய்மார்களை நான் பார்த்திருக்கேன். நீங்க சொல்லாதீங்க, ஐம் ஷூர் அபவுட் இட். எந்த சர்ச்லயுமே என்கிட்ட இருக்குது அப்படின்னு காமிக்கிறவங்க நகையா அடிக்கிட்டு தான் வராங்க. ஒரு நிமிஷம் மார்க்கெட்ட கொடுங்க. இவங்க சொல்றது உண்டா இல்லையா? கோயிலா இருந்தாலும் சரி, கொடையா இருந்தாலும் சரி, அதிகமான நகை போட்டு போறீங்க. போடுவோம் சார். அங்க வந்து நீங்க அந்த ஏக்கத்தோட அவங்க கண்கள்ல ஏக்கத்தை நீங்க பாத்திருக்கீங்களா? நான் பாத்திருக்கேன். எனக்கு அதுவும் ஒரு காரணம் தான். நான் நகைகளை வெறுத்ததற்கான காரணம் அதுவும் தான். ஆனா என்ன பார்த்து யாருக்கும் கண்ணு உறுத்துறது கிடையாது. ஓகே, இது ஒரு நீயா நானே பார்த்தா ஒரு கிளிப். அப்போ இது எதற்காக இப்போ ஞாபகம் வந்ததுனால், நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இங்கே சிலர் என்னது இப்படி அதிக எனக்கு நகை அதிகமாக இந்த கூற்றின்படி நகை அதிகமாக இருக்கிறது என்று போட்டுக்கொள்ள போகும்போது அது இல்லாதவர்கள் ஒதுங்கி போகிறவர்களாக, ஏக்கத்தோடு பார்த்து தூரமாக நிற்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதே வேளையில் அவர்களுக்கு ஒத்த விதமாக இறங்கி போகும்போது அவர்கள் பழகுகிறவர்களாக இருப்பார்கள். அப்போ மக்களை சந்திக்க வேண்டும், அவர்களிடத்திலே நாம் நெருங்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களை போல நாம் மாற வேண்டி இருக்கிறது. அது எல்லா விஷயத்திலும். அப்போ இதைத்தான் நீங்க பவுல் சொல்லுகிறார், நான் எல்லாருக்கும் எப்படியாகலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு எல்லாருக்கும் எல்லாமானே. அந்த அடிப்படையிலே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அதாவது இது என்னது, இது இயேசு கிறிஸ்து பூர்ண அந்த ஏற்றுக்கொள்ளுதல் அல்ல, அதற்கான ஒரு முதல் படி. முதலாவது நாம் அவர்களிடத்துல என்ன செய்ய, நம் பக்கத்திலே போவதற்கான ஒரு முதல் படி. அது அப்படி போனால்தான் நம் மூலமாக சொல்லப்படுகிற செய்தியை அவர்களுக்கு ரீச் ஆகும் என்கின்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஆனாலும் இங்கே பவுல் சொல்லுகிற ஒரு காரியம் இருக்கிறது. பவுல் என்ன சொன்னார், நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களுக்கு
நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போல மாறினேன் என்பதாக சொல்லுங்க. அதாவது யூதர் அல்லாதவர்கள் அவர்களை ஆதாயப்படுத்தும்படிக்கு அவர்களை போல நான் மாறினேன் என்பதாக சொல்லுகிறார். அதே போல் வேறொரு காரியத்தை சொல்லுகிறார். ஆனாலும் அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாக இராமல் கிறிஸ்துவன் பிரமாணத்துக்குள்ளானவனாக இருக்கிறேன். கிறிஸ்துவன் பிரமாணத்தை விட்டு பவுல் எங்கேயும் விலகவில்லை. அதாவது எப்படியாக யாரையும் ஆதாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்கிறது. எப்படி தவறானதை செய்து கூட என்னது ஆதாயப்படுத்தலாம் என்கின்ற ஒரு செயல் இருக்கிறது. அதற்கும் இன்றைக்கு ஒரு வீடியோ வைத்திருக்க ஒருவர் பேசின ஒரு வீடியோ, ஒரு பிரசங்கத்திலே, ஒரு பழைய ஒரு பிரசங்கம், அதுல ஒரு நபர் பேசுகிறதை பாருங்க. திடீரென்று என் பிள்ளையை யாராயும் தாக்கி விட்டால் 2 குத்து மூக்குல குத்துறதற்காகவும் அவனுக்கு குத்துச்சண்டை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சிறு வயதிலிருந்தே குத்துச்சண்டை சொல்லிக் கொடுத்திருந்தான். குத்துச்சண்டையிலே பெரிய போட்டியிலே எல்லாம் கலந்து கொள்வார். ஓட்ட சாட்டமான திடமான. ஆனால் ஒரு நாளிலே தேவன் அவரை சந்தித்தார். அல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் அறைக்கு வந்திருந்தார். முழுவதும் வேதாகமத்தை அறிந்து கொள்ளவில்லை. சுவிசேஷத்தை கேட்டார். இயேசுதான் ரட்சகர் என்பதை அறிந்து கொண்டார். யூதனாகி அவருக்கு இயேசு ரட்சகர் என்று தெரிந்த உடனே ரூமுக்கு வந்தார். இப்பொழுது அவருக்கு ஒரே துடிப்பு, இன்னமும் யாரையாயிலும் ஆண்டவருக்கு கொண்டு வர வேண்டும் என்று. அவரோடு கூட அவருடைய மைத்துனர் தங்கியிருந்தார். அவர் எப்படி கொண்டு வருவது என்று தெரியாது. இவருக்கு தெரிந்ததெல்லாம் குத்துச்சண்டை தான். அந்த ஆள் வந்த உடனே கதவை பூட்டினார். அவன் திரும்ப முழித்தான். இங்க பார்த்தான். இந்த ஆள் இருந்திருக்காரு. போட்டவன டமால் ஒரு குத்து சண்டையில கீழே போட்டார். அவன் மேல ஏறி நின்று இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுவாயாப்படுவான், இல்லை என்றால் அடித்து கொண்டு போட்டு விடுவேன் என்று சொன்னார். அவனுக்கு ஒன்றும் தெரியவில்லை. திடீரென்று தாக்குதல் வந்தபடினாலே கீழே மலர்ந்து கிடந்து செத்து போயிறேன் என்று சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னான். பாவ மன்னிப்பு ஜெபத்தை செய்ய என்று சொன்னான். பாவ மன்னிப்பு ஜெபத்தை செய்தான். அந்த மனிதர் இன்றைக்கு நீ யாருக்கே பாஸ்டராக இருக்கிறார். உனக்கு ஒருவேளை குத்துச்சண்டை தான் தெரிஞ்சிருக்கிறோம், கராத்தை தான் படிச்சிருக்கிறோம். அதை ஆயுதம் உபயோகித்து 2 பேரும் ஆண்டவர்களை கொண்டு வந்து விடாத. மைத்துனர் வந்த உடனே ஒரு அடியில கீழே தள்ளி போட்டுட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றியா இல்லையா என்று சொல்லி கேட்டாராம். அவர் பயத்துல ஆமா நான் ஏற்றுக்கொள்றேன் என்று சொன்னார். அப்படியே உங்களுக்கு ஒன்றுமே பேச தெரியவில்லை என்றாலும் உங்களுக்கு குத்துச்சண்டை மட்டும்தான் தெரிகிறதா, அதை பயன்படுத்தி ஏற்றுக்கொள்ள வையுங்கள். உங்களுக்கு கராத்தே தான் தெரிகிறதா, அந்த கராத்தையை பயன்படுத்தி மக்களை ஏற்றுக்கொள்ள வையுங்கள் என்பதாக இவர் கூறுகிறார். அடுத்ததாக ஒரு கதையும் சொல்லுகிறார். ருமேனியா தேசத்தை சேர்ந்தவள். அவளுக்கு வாய் பேச தெரியாது, காதும் கேட்காது. ஊமை பாசையிலே அவளுக்கு இயேசு கிறிஸ்து அவளுக்காக மரித்தார் என்று சொன்னார்கள். இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டாள். இப்பொழுது அவளுக்கும் ஆண்டவருக்கு எதையாயிலும் செய்ய வேண்டும் என்று ரஷ்யாவின் ராணுவம் ருமேனியாவுக்கு படையெடுத்து வந்தது. ருமேனியா தேசத்தை ரஷ்யா எடுத்துக்கொண்டது. ரஷ்ய வீரர்கள் அங்கே இருந்தபடினாலே அங்கே ரெஸ்டாரண்ட்களிலே வந்து, டீ கடைகளிலே வந்து உட்கார்ந்து கொண்டு போகிற பெண்களை எல்லாம் கேலி செய்வார்கள். இவளும் நன்றாக டிரெஸ் செய்து கொண்டு, நன்றாக அழகாக இருக்கிறவள் இன்னும் அழகாக டிரெஸ் செய்து கொண்டு அந்த ரெஸ்டாரண்ட்களிலே போய் உட்காருவாள். இந்த பெண்களை கேலி பண்ணுகிற இந்த பெட்டாளம் இவளையும் சூழ்ந்து கொண்டு இவளை கேலி பண்ணும். இவளுக்கு தான் காது கேட்காதே, நல்லதாய் போய்விட்டது. இவளை அவங்களை எல்லாவற்றையும் பேசுவார்கள், அசிங்கமானவர்களை பேசுவார்கள். ஆனால் காது கேட்காத இவள் எல்லாவற்றையும் சிரித்துக் கொண்டு புன்முறுவல் கொடுத்து கொண்டிருப்பாள். எல்லாவற்றுக்கும் புன்முறுவல் கொடுத்து கொண்டிருந்த அவளை சுற்றி 4 போரினர்கள் உட்காருவார்கள். உடனே சைகை காட்டி என் பின்னே வாருங்கள் என்று சொல்லுவாள். அடிக்கப்படும் நாடுகளை போல பின்னால போவார்கள். என்ன செய்வாள் தெரியுமா? நேர பாஸ்டர் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டு ஐயா கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிடுவார். இப்படி 20 ராணுவ வீரர்களை ஆண்டவருக்கு சொந்தமாக்கி விட்டார். இவள் அதாவது கிட்டத்தட்ட அந்த பெண் அவர்களை மயக்கின ரீதியிலே இவர் பேசுகிறார். அப்படி அந்த பெண் மீதுள்ள மயக்கத்தினால் இந்த பெண்ணின் பின்னாகவே ஃபாலோ பண்ணி போனார்களாம். அந்த பெண் நேராக போய் அந்த பெண்ணுடைய பாஸ்டருடைய வீட்டுக்கு போனதாம். இவர்கள் நேராக இந்த பெண்ணை ஃபாலோ பண்ணி அந்த பாஸ்டர் வீட்டுக்கு போனார்களாம். உடனே அடைத்து போட்டு அந்த பாஸ்டரை வைத்து சுவிசேஷம் சொல்ல வைத்தாலாம். இப்படியாக ஒரு கதையை சொல்லுகிறார். அதாவது மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதற்காக இப்படியும் செய்யலாம் என்கிறதாக இவர் சொல்லுகிறார். இப்படி செய்யலாம் என்று கேட்டால் செய்யக்கூடாது. அதுக்காகத்தான் நான் இங்கே சொல்ல வந்தேன். பவுல் சொல்லுகிறார், நான் நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவை போல ஆனேன். அப்படி இருந்தும் தேவனுக்கு முன்பாக நான் சட்டம் இல்லாதவன் அல்ல, கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு, அதாவது அங்கு பழைய ஏற்கனவே கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் எனக்கு இல்லாவிட்டாலும் இப்பொழுது எனக்கு கிறிஸ்துவின் பிரமாணம் இருக்கிறது. அந்த கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உள்ளானவனாக நான் காணப்படுகிறேன் என்கிறதாக
பவுல் சொல்லுகிறார். பாருங்கள், இதைத்தான் பௌலப்போஸ்தலன் ரோமர் புத்தகத்திலே கூட எழுதியிருப்பார். ரோமர் புத்தகத்திலே நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது என்று சொல்லி ரோமர் 6:14 எழுதின அதே பவுல் சொல்லுகிறார், நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யக்கூடாது. 17 முன்னே பாவத்துக்கு அடிமையாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தபடியினால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்போது கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளாக நாம் இணைக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். அப்போ அதன் அடிப்படையிலே என்ன வேண்டுமானாலும் செய்யலாமா என்று கேட்டால் செய்யக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எப்படியாகலும் நான் ஏற்றுக்கொள்ள வைக்கிறேன் என்று சொல்லி சினிமா நட்சத்திரங்களை கூட்டி வந்து பேச வைக்கிறார்கள், ஏதோ இவர்கள் சாட்சி சொல்ல வைக்கிறார்கள். அவர்களும் இங்கே வந்து சாட்சி சொல்லுகிறார்கள். அடுத்த நாள் பக்கத்துல ஏதாவது கோயிலுக்கு போனால் அங்கே போய் அந்த கடவுளை உயர்த்தி அங்கே போய் பாட்டு பாடுகிறார்கள். அப்போ மக்களை எப்படியாகிலும் கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட லெவலுக்கெல்லாம் போகக்கூடாது. இதை வேதாகமம் சொல்லவில்லை. எந்தெந்த அளவிற்கு நம்மை வேதாகமம் அனுமதித்திருக்கிற அந்த எல்லைக்குட்பட்டு நாம் எந்த அளவிற்கு நாம் மற்றவர்களுக்கு இடரலற்றவர்களாக இருக்க முடியுமோ அதை செய்ய வேண்டும். ஆனால் எப்படியாகிலும் அவர்களை கிறிஸ்தவர்களாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி எந்தவித எல்லைக்கும் போகலாமா என்று கேட்டால் போகக்கூடாது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமையுண்டாக விளங்கினதுண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானே? நன்மை வரும்படியாக தீமை செய்யலாம் என்று சொல்லலாமா அல்லவா? நாங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் என்று சொல்லி சிலர் எங்களை தூசித்து சொல்லுகிறார்களே, அப்படி போதிக்கிறவர்கள் மேல் வரும் ஆக்கினை நீதியாக இருக்கும் என்பதாக இங்கே போல் சொல்லுங்க. அப்போ நன்மை வரும்படியாக தீமை செய்யலாமா? ஒரு தீமை செஞ்சு நன்மை கொண்டு வரலாமா? ஒருத்தனை அடிச்சு மிரட்டி வன்முறையை காட்டி அவனை கிறிஸ்தவனாக மாற்றலாமா? அதை பல மதங்கள் செய்கிறது. இஸ்லாமிய மதம் எப்படி இவ்வளவு நாடுகளிலே வரவினது? அதனுடைய சரித்திரத்தில் அவர்கள் போர் செய்து நாட்டை கீழ்ப்படுத்தி தங்கள் மதம் பரப்பினவர்களாக இருந்தார்கள். ஆனால் கிறிஸ்தவம் அப்படி சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்துவ சொன்னார், அன்பு, நீங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று சொல்லி கண்டுகொள்வார்கள். அந்த அடிப்படையிலே நாம் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் நற்செயல்கள் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக நாம் பேசுகிற உண்மையில எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. சுவிசேஷத்தை பவுல் சொல்லுகிறார் அல்லவா, துப்புரவாகவே நான் பேசினேன் என்பதாக. சுவிசேஷத்தை மற்றவர்கள் சிலர் கலப்பாக பேசுவதை போல நாங்கள் கலப்பாக எல்லாம் பேசவில்லை. எப்படியாகலும் அவர்களை கிறிஸ்தவத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கலப்படம் சேர்த்து பேசுவதல்ல. எப்படியாக அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னை ஏற்றுக்கொண்டால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவருக்கு சமம் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே நான் கலப்படம் செய்து நான் பேசுகிறேன், அப்பொழுது என்னை ஏற்றுக்கொள்வார்கள், அது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள். அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்து சொன்னதை அப்படியே சொல்லும் போது நம்மை ஒருவரை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு என்னது துன்பம் வரும் என்று சொன்னார். அநேக பாடுகளின் வழியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் சொன்னார். அப்போ இந்த உண்மைகளை எல்லாம் சொல்வதன் மூலம் சொன்ன பிறகும் நம்ம ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று சொன்னால் அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் இன்றைக்கு குறுக்கு வழியிலே எப்படியாகலும் அவர்கள் என்ன ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கலப்படம் பேசுகிறார்கள். தீமை தவறான வழிகளிலே மதம் பரப்புகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அப்படி நம்ம ஏற்றுக்கொள்ளும்படி செய்வது தவறு. இன்றைக்கு பலர் எப்படி தங்களை ஏற்றுக்கொள்ள வைத்திருக்கிறார்கள்? மோகன்சி இன்றைக்கு அநேகர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? கலப்படம். அவர் கலப்படம் செய்து பேசுவதனால் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பவுல் இங்கே சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அநேகரை போல், இன்றைக்கு இருக்கிற அநேக ஊழியக்காரர்கள் என்கிறவர்களை போல் நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாக பேசாமல் நாங்கள் எந்தவித கலப்படமும் செய்யவில்லை. துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். இந்த அடிப்படையிலே நாம் பேசும்போது ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார், நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறார், இந்த உண்மையை சொன்ன பிறகு நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று சொன்னால்
அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இப்போ நாம் எந்த இடங்களிலே மாற வேண்டும்? நாம் நற்செயல்களிலே குறைவுள்ளவர்கள் என்றால் அதிலே நிறைவுள்ளவர்களாக மாற வேண்டும். அன்பிலே குறைவுள்ளவர்கள் என்றால் அன்பிலே நிறைவுள்ளவர்களாக மாற வேண்டும். நம்மை ஒருவர் ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய பாகத்திலே தடை இருக்கிறதா? எந்த இடங்களிலே இப்படி மாறினால் அவர்களிடத்துல நெருங்க முடியும் என்கிறதற்காக நம்மால் மாற முடியுமா? நமக்கு பிடிக்கவே இல்லை என்றாலும் மாறலாம். தப்பல்லாத காரியங்கள். இப்ப உடையை மாற்றுவதோ உணவு என்ற பழக்கத்தை மாற்றுவதோ தப்பான காரியம் அல்ல. சில தவறான உணவுகள் இருக்கிறது, அதை குறித்தல்ல. இப்போ தப்பல்லாத காரியங்கள்ல சில காரியங்கள வேண்டுமானால் மாறலாம். அப்போ அந்த அளவுக்கு மாறலாம். ஆனால் எப்படியாகலும் என்னை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும் என்கிறதற்காக இங்கே இவர் சொன்னார் அல்லவா, வன்முறையை கையாண்டோ இல்லது கவர்ச்சியை கையாண்டோ ஆட்களை இழுக்கிறது, அது கூடாது. கலப்படமாய் பேசி, மக்களுக்கு இதமாக பேசினால் மக்கள் வருவார்கள் என்கிறதற்காக கலப்படமாக பேசி அப்படி நம்ம ஏற்று வைக்க கூடாது. அதை குறித்து இயேசு கிறிஸ்து பேசவில்லை. அப்போ நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஏற்றுக்கொள்வார்கள். அது எந்த அடிப்படையிலே? நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறதிலிருந்து நம்முடைய உறவினர்களுக்கு நம்மை ஏற்றுக்கொள்வார்கள். எந்த அடிப்படையிலே? இவன் உறவினன் என்கின்ற அடிப்படையில் ஏற்றுக்கொள்வார்கள். நண்பர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். எந்த அடிப்படையிலே? நண்பன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்வார்கள். இயேசு கிறிஸ்து அதை சொல்லவில்லை. இவன் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியன் அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளை என்கின்ற அடிப்படையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் சொல்லுகிறது தேவ வார்த்தை. அப்போ இந்த வார்த்தையோடு நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது அதுதான் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறதும் பிதாவை ஏற்றுக்கொள்ளுகிறதும். ஆகவே அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது அது அவர்களுக்கு பலன் உண்டாகிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து நீதிமான் என்கிற நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன், சீஷன் என்கிற நாமத்திலே ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அடுத்த அந்த மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே அந்த கடைசி வசனத்திலே சொல்றார். அந்த அடிப்படையில ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நாம் சீசன் என்ற அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் சீசர்களாக அன்புள்ளவர்களாக மாற வேண்டும், நற்செயல் செய்கிறவர்களாக மாற வேண்டும். நாம் பிறரிடத்துல நெருங்க வேண்டும் என்றால் நாம் பிறருக்கு நெருங்கத்தக்க விதத்துல இருக்க வேண்டும். இன்னைக்கு பல இப்ப NLG உட்பட பல பெரிய சபை என்று இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். ஒரு சாதாரண கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் ஒரு அழுக்கான சட்டை போட்டு கொண்டு வருகிறார். மேடையில ஒரு கோட்டு சுட்டு போட்ட பளபள என்று மின்னக்கூடிய ஒரு ஆடை அணிந்த பாஸ்டர் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இருக்கிறார். இவருக்கு இங்க இருந்து பக்கத்துல போக தோன்றுமா? முதலாவது அவர்கள் எல்லாம் பெரியவர்கள், நம்ம எல்லாம் பக்கத்துல போகவே வேண்டாம் என்றுதான் என்ன தோன்றும். காரணமே அவர்கள் தங்களை அந்நியர்களாக காட்டிக் கொள்கிறார்கள். நாம் ஏற்கனவே அந்த பார்த்த வீடியோவில கூட மிக அதிக அளவில் நகை அணிந்து வருகிற பெண்களிடத்திலே நகை இல்லாத பெண்கள் நெருங்க மாட்டார்கள். அவர்களோட இயக்கத்தோடு தான் பார்ப்பார்கள். நாம் எல்லா மக்களையும் நெருங்கத்தக்க விதத்திலே நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும், நம்முடைய சுயத்தை விட்டுவிட வேண்டும். அப்பொழுது ஒரு ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்படி ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் சொன்னால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், பிதாவை ஏற்றுக்கொள்கிறார்கள். தொடர்ந்து அடுத்த இடத்துல வேறு காரியம்.